பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு கண்டிப்பா நேரம் வரும். அப்புறமா பெரியப்பா கிட்ட பக்குவமா சொல்லிக்கலாம். இவ கர்ப்பமே இல்ல. உன் பெரியப்பா ஆசைப்பட்டாரேன்னு இவளுக்கு இப்படி ஜடத்தக்கிற விழாவை வைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ, இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. ஆமா, வெளியில மாலை, அந்த தட்டு, மத்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பெரியம்மா. அப்புறம் சந்தனம், பன்னீர், குங்குமம்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சரி. எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான முக்கியமா குழந்தையே என் வயித்துல இல்லையே. இப்படி பூக்காத மரத்துக்கு எதுக்கு அலங்காரம்? இந்த மரத்துல தொட்டில கட்ட முடியாதப்ப எதுக்கு இந்த சடங்கு? கடவுளே, இந்த நாளை நான் எப்படி கடக்க போறேன்? இந்த உண்மை இத்தனை நாளா என் மனசுக்குள்ள இருந்ததுக்கு இன்னைக்கு இவ்வளவு பாரமா இருக்கு. என் பாரத்தை யாருக்கிட்ட நான் இறக்கி வைப்பேன்? பாரம் தாங்காம என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. ஜானகி, நேரமாச்சு. தனாவை கூட்டிட்டு வந்து சபையில உட்கார வை. இதோ கூட்டிட்டு வரேன் அத்தை. நீங்க போங்க. இந்த தனாவுக்கு இருக்கிற நெஞ்செழுத்தம் யாருக்குமே வராது. ஆமா பார்வதி, இவ்ளோ தூரம் நடந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாளே. சேர்ல உட்காந்துருக்க தனாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. எல்லாம் என்னாலதான். டேய் கதிரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நடக்க வேண்டியதே நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. கவலைப்படாத, விடு, பாத்துக்கலாம். கதிர், மாலை எடுத்து தனா கழுத்துல போடுப்பா. சரி. ஜானகி, நலுங்கு வைக்க ஆரம்பிக்கலாம்ல? வாங்க. ரொம்ப நாளைக்கு எதையும் மறைச்சு வைக்க முடியாது. கவலைப்படாத தனா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். தனா, நல்லபடியா குழந்தை பெத்து கொடுக்கணும், சரியா? ரகு, வாப்பா, நீயும் வந்து நலுங்கு வை. இல்லப்பா, மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மா ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நம்ம தனாவுக்கு உன்னோட ஆசீர்வாதம் இப்ப ரொம்ப வேணும். அண்ணே, அது தனா நம்ம வீட்டு பொண்ணுண்ணே. அவளை மன்னிச்சு அவகிட்ட பேசுங்கண்ணே. ஆமா மச்சா, உள்ள பாவம் அழுகிறத பார்க்க முடியல மச்சா. மச்சா, தானா நம்ம வீட்டு மகாலட்சுமி மச்சா. அவளை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க மச்சா. மச்சா சொல்லுங்க மச்சா, பேசுங்க மச்சா. ஐயோ மாமா, நாங்க இத்தனை பேர் சொல்றோம்ல மாமா. மச்சா, என்கிட்ட பேசுங்க மாமா. மாமா, நீங்க அந்த சூழ்நிலையில இருந்தா கூட தனா மாயா மாதிரி தான் மாமா முடிவெடுத்திருப்பீங்க. பேசுங்க மாமா, வாயை திறந்து பேசுங்க மாமா.
நீங்க பேச போறது இல்லைன்னு முடிவோடு தான் இருக்கீங்க. அதுலயே நீங்க என்ன மன்னிக்கலன்னு தெரியுது. கதிர் துபாய்க்கு போனதுனால தானே நீங்க என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அப்ப நான் பண்ணது நல்லதோ கெட்டதோ, ஆனா என் மனசார வேணும்னு தப்பு பண்ணலப்பா. இருந்தாலும் அந்த சூழ்நிலை எங்களை அப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சு. இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான்ப்பா. இதுல யாருக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு மேலயும் நானும் கதிரும் இங்க இருக்கிறது தப்புப்பா, பெரிய தப்பு. தனா, என்ன காரியம் பண்ற நீ? இந்த மாதிரி நிலைமையில நீ எங்க போவ? தனாமா, மாமா சொல்றது கேளுமா. அம்மாடி, அப்பாவோட கோவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியும்ல. நீனா அவருக்கு உசுருமா. இத பாரு, நீ இந்த வீட்டை விட்டெல்லாம் போக கூடாது. சொன்னா கேளு. தனா, நான் சொல்றத கேளு தனா. ரகு, நம்ம புள்ள பாவம்பா. அவ உனக்காக தான் மறைச்சேன்னு சொல்றா. அவளை போக வேண்டான்னு சொல்லுப்பா. என்னை யாரும் தடுக்காதீங்க. இது நாங்க போக வேண்டிய நேரம். ஆனா திரும்பி கண்டிப்பா வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி